ஏய் என்ன தனியா உட்கார்ந்திருக்க? எக்ஸாம் வருதுல அதான். எக்ஸாம் கையில புக் இல்லாம கல்ல வச்சு என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த 3 கல்ல ஏதாவது ஒண்ணு அந்த கல்லு மேல கரெக்டா பட்டுச்சுன்னா நான் பாஸ் ஆயிடுவேன்ல. ஐயோ நீ எல்லாம் எப்படிதான் எம்எஸ்சி வர வந்தியோ? கையில கல்ல வச்சு எரிஞ்சிட்டு இருந்தா எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாது, ஃபெயில் தான். போய் படிக்கிற வேலைய பாரு. போடி. ஓய் என்ன சவுண்ட்? உனக்கு இதெல்லாம் எல்லாம் நம்பிக்கை வராது. ஹாய் கதிர். ஹாய். என்ன கிளாஸ் முடிஞ்சதா? அதனால தான் இங்க இருக்கேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். கதிர் நாங்க வாங்கிக்கங்க. எனக்கு நீங்க ஆமா, நேத்து நீங்க தானே சிகரெட்னா பிடிக்கும்னு சொன்னீங்க. என்னால உங்க தனலட்சுமி டீச்சரையோ இல்ல உங்க சைட் சாந்தியோ கொண்டு நிறுத்தவோ காமிக்கவோ முடியாது. அதான் இந்தாங்க. கையில ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியல, அதான் ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் நசுங்கிடுச்சு, சாரி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களா ப்ளீஸ்? வேண்டாங்க. ஏன், இதானே உங்க பிராண்ட்? ஆமா, இருந்தாலும் வேண்டாங்க. ஏன் சொல்லுங்க. இல்ல, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு எனக்கு சிகரெட் வாங்கி கொடுத்துருக்கானா, அது நீங்களா தான் இருக்க முடியும். அதான் வாங்கிக்க மாட்டேன்றீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க உடனே வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் என்னால வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. அதான். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமே. இந்தாங்க. ஐயோ பிசி. ஏண்டா செத்தவானா, இவ்வளவு பெரிய யுனிவர்சிட்டில படிக்கிற, என்ன மாதிரி டீசென்ட்டா ட்ரெஸ் போட்டு வர மாட்டியா? இப்படி சுருங்க சட்டை போட்டு கேவலப்படுத்துறேன். அட போ மச்சான், எங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்சம் முடிக்கிறதுக்காக என்ன அயன் பண்ணவே விட மாட்டேங்கிறான். அயன் பாக்ஸ் உள்ள வச்சு பூட்டிடுறான் மச்சான். சட்டை விடு மச்சான். நைட்டு 7:30 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டு என்ன தூங்க வச்சிடறான் தெரியுமா? பாத்துடா, உங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணேன்னு சொல்லி கையில ஒரு தங்கச்சி பாப்பா கொடுத்துற போறான். இந்த எலி தொல்லைய சைக்கிள், இது ஒரு எலி குஞ்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பூ கீழே விழுந்துருச்சு. டேய், எட்ரா 50 ரூபாய். இதுக்குடா. டேய், நான் சொல்லல அந்த பொண்ணுக்கு நல்லா காது கேக்கு செவிடிலன்னு. ஏய், என்ன கிண்டலா? 50 ரூபாய் சரியா போச்சு. ஏண்டா நான் சொல்ல அந்த பொண்ணு ஊமல நல்லா பேசணும். நான் சொல்லல, இன்னைக்கு ராசி பலன் படி எவனையாவது செருப்பாலியே அடிப்பேன். என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் ஆன மாதிரி ஃபீல் குடுக்குற. இட்ஸ் ஆல் இன் தி கேம் டா. பேட் டாங்கி ஸ்மால் வால்ரா. என்னடா சொல்ற? கழுதை கெட்டா குட்டி சவர்லி ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சென்ட். கதிர், ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிப்பீங்க? ஒரு 7-8 அடிப்பேன். ஐயோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வராதா? ஹெல்த் ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெல்த் தாங்க ப்ராப்ளம். நிறுத்தணும் ட்ரை பண்றேன், ஆனா முடியல. முடியலன்னா சொல்லாதீங்க. அங்க பாருங்களேன், அந்த பிளாக் கலர் டிஷர்ட் அங்க நிக்கிறான்ல, இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கண்டுக்காதீங்க. பாவங்க, அப்பையில இருந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்ளிகேஷன் பார்ட்டி, அவனுக்குலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அப்ளிகேஷனா? அப்படின்னா? ஐயோ உங்களுக்கு சொன்னா புரியாது, இருங்க. Excuse me. Waiting for me? Yes. My name is Ramakrishnan. உங்களை 10/6/2002 இருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு? எதுக்குன்றத வந்து இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ப்ளீஸ் கிழிச்சு போடாம படிச்சு பாருங்களேன். தேங்க்யூ 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 ஸோ மச். ஏங்க, இது உங்களுக்கு வந்து லெட்டருங்க? சும்மா ஓபன் பண்ணுங்க, அப்ளிகேஷன் தான். இல்ல பர்சனலா எதனா எழுதிருக்க போறாரு? இது பெருசா பர்சனலா எழுதி பேசிட்டு போறாரு. என் இதய குலத்தில் பூத்து குலுங்கும் ஸ்வேதா என்ற மலருக்கு உங்கள் காதலனாய் வர காத்திருக்கும் ராமகிருஷ்ணன் மறைய மடல். இது என்னங்க இது? ஆரம்பமே இப்படி காமெடியா இருக்கு. அதான் படிக்க சொன்னேன். உங்கள் தரிசனத்துக்காக பல நாள் காத்து கிடந்தேன். அடேங்கப்பா, நீங்கள் அனுமதி அளித்தால் உங்கள் மலர் பாதங்களுக்கு பூஜை செய்வேன். ஓஹோ, நீங்கள் எனக்கு இதழ்கள் திறந்து கூட அனுமதி அளிக்க வேண்டாம். ரெட்டை செடியில் ஒற்றை ரோஜாவுடன் வந்தால் நான் புரிந்து கொள்வேன். உங்கள் காதலுக்காக ராமகிருஷ்ணா. என்னங்க இது? யூனிவர்சிட்டில படிச்சுக்கிட்டு தமாஷ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கூட பரவாயில்ல, இன்னும் சில அப்ளிகேஷன் வந்து பாருங்களேன். 1 minute. என்னங்க இது? ஹேண்ட் பேக்கா லோ பேக்கா? பாருங்களேன். உங்களுக்கு இது வரைக்கும் இவ்வளவு லெட்டர்ஸ் வந்திருக்கா? இது வரைக்கும் இல்ல, இன்னைக்கு மட்டும். தினம் இவ்வளவு லெட்டர்ஸ் வருமா? ஆமாங்க, அதேன் கேக்குறீங்க? தெரிஞ்சவன் தெரியாதவன் சீனியர் ஜூனியர் எல்லாம் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஒரு ஹாய் ஹலோ சொல்லிடக்கூடாது, உடனே லெட்டர் நீட்டிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அது பரவாயில்ல, ஒரு தடவை எங்க டிபார்ட்மெண்ட் ஏபி அவரும் லெட்டர் கொடுத்துட்டாரு. ஆனா என் கூட இவ்வளவு க்ளோஸா பழகியும் நீங்க மட்டும் எனக்கு அப்ளிகேஷன் கொடுக்கல. அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என் கதையெல்லாம் இருக்கட்டும், உங்க ரொமான்ஸ் பத்தி சொல்லுங்க. எந்த கல்யாண ராசிங்க? கல்யாண ராசியா? ஆமாங்க, நான் யாராவது லவ் பண்ணேன்னு வெச்சுக்கோங்களேன், அவங்க உடனே கல்யாணம் ஆயிடும். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படி யாருல நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது குஷ்பு லவ் பண்ணுங்க, உடனே சுந்தர்சி கல்யாணம் பண்ணிட்டாருங்க.
அப்புறம் மனசு சேர்த்துக்கிட்டு காஜல் லவ் பண்ணா இப்ப அஜய் தேவன் முந்திக்கிட்டாருங்க. சரி போனா போதுன்னு ஐஸ்வர்யா ராய் லவ் பண்ணா இப்ப சல்மான் கான் புதுக்கிட்டாருங்க. அதனால தாங்க லவ் பண்றதை விட்டுட்டேன். கதிர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க ஸ்வேதா. கண்டிப்பா பண்ணுவீங்கல்ல? ப்ராமிஸ்ங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு செவ்வாய் தோஷம், கல்யாணம் ஆகாம தடங்கள் ஆயிட்டே இருக்கு. நீங்க அவளை கொஞ்சம் லவ் பண்ணீங்கன்னா ஏங்க கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? ஓகே சார், ஜஸ்ட் ஜோக்கிங், ஓகே.